டிபாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் ட்ரிங்க். ஸோ ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஒரு ட்ரிங்க் போயிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா டிபாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் ட்ரிங்க் ஒன்று எல்லாரும் பைனாப்பிள் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம பைனாப்பிளில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் இது இந்த ப்ராசஸிங் கிட்டத்தட்ட ஒரு 5 days கிட்ட ஆகும். ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை கட் பண்ணி ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு 3 days அது நல்லா அந்த ஊறி அதுக்கப்புறம் அது ப்ரிப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 2 days வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொன்று என்னன்னா, பைனாப்பிளில் ஃப்ரூட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல வெறும் நம்ம தோலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஃப்ரூட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் போடுறோம். நம்ம பட்டை லவங்கம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பைனாப்பிள் மேலே இருக்கும்ல, ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பட்டை அதுக்கப்புறம் மெழுகு அதுக்கப்புறம் இது அந்த அண்ணாச்சி பூ தானே இது என்னது கிராம்பு. ஸோ கிராம்பு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கணும். ஸோ இஞ்சியும் நம்ம ஸோ இந்த மாதிரி இஞ்சி துண்டும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதோட தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாடி அப்புறம் கண்டெய்னர் அந்த மாதிரி எதனா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபைபராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன போட போகிறோன்னா, பைனாப்பிளோட தோலை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம். ஸோ பைனாப்பிளோட தோலை நம்ம ஃபுல்லாக உள்ளே போட்டோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சியை கட் பண்ணி ஸோ இப்போ இஞ்சியும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் மெழுகு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை எடு. ஸோ இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துணி இருக்குல்ல, ஸோ இந்த துணியில மூடிக்கணும். இப்போ நம்ம துணி போட்டு இப்போ அப்படியே கட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கயிறுல நம்ம கட்டிக்கலாம். சுத்து 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 சுத்தி கட்டு சுத்தி கூடி போடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். 3 daysக்கு இதை இப்படியே விடணும். இப்படியே விட்டா தான் இதோட ப்ராசஸிங்லாம் இதுக்குள்ளே நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் வேறு 2 days நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம 3 daysக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 days later. பார்த்தீங்கன்னா 3 days ஆகல மக்களே, 2 days தான் ஆயிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து ரொம்ப வந்து ஃபார்மெண்ட் ஆயிடுச்சு இப்போவே. இதுக்கப்புறம் நம்ம விட்டோம்னா இன்னும் வந்து புளிப்பாயிடும். அதனால வந்து இப்போவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மக்களே, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டோம். ஸோ தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒரு 2 days ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து குடிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடிச்சு பார்க்கலாம். இந்த ஜூஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 week வந்து இதை ப்ராசஸ்லாம் பண்ணி 1 week வெயிட் பண்ணி குடிக்கிறோம். ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ வந்து குடிச்சு பார்த்துட்டு சொல்லலாம் மக்களே. ஏன்னா இதோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது, அதனால வந்து கேவலமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒயின் மாதிரி தான் மக்கள் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப இந்த ஒயின் குடிக்கிறவங்களுக்கு பிடிக்காதுல்ல, சில பேருக்கு அவங்களாம் பிடிக்காது. எனக்கும் ஒயின்லாம் பிடிக்காது. அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இந்த ஒரு மாதிரி இந்த பழத்தை நம்ம ஊற வச்சிருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி வருது. இப்போ பாரு, குடிக்கவே இல்லை, வாய் வச்சுட்டு எடுக்கிறான் கேடி. ஸ்மெல் வந்து அப்படிதான் இருக்கும், அது ஒரு மாதிரி. ஆனா கரெக்டான பதம் தான். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்து ரீச் பண்ணல, வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸே நம்ம இன்னும் ரீச் பண்ணல. நம்ம வந்து இப்போ ரீச் பண்ணோம். ஸோ அதுக்காக நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் ஒரு வாட்டியும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.